கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பொதுவாக கழுவறையில் உட்காந்து ஆழ்ந்து சிந்திக்கும் போது அப்படின்னு ஒன்று கதை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேற்று தான் நினைக்கிறேன், நான் ஒரு மத சார்ந்த ஒரு பேச்சாளருடைய பேச்சை கேட்டுன்னு இருந்தேன். ஒரு மதம் சார்ந்த பேச்சாளர், மதம்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அது வலிக்க நிறைய பேருக்கு. அப்போது அந்த மதம் சார்ந்த பேச்சாளர் சொல்கிறாரு, கடவுள் சாபமிட்டார். கடவுள் என்ன பண்ணார், சாபமிட்டார். நீ எனக்கு எதிராக செயல்பட்ட. யார் அது நான் கதை சொன்னால் கண்டுபிடிச்சிருங்க யாருன்னா, எனக்கு அது தேவையில்லை. கடவுள் படைச்சிட்டு அந்த படைப்பு கடவுளுக்கு எதிராக செயல்பட்டுச்சுன்றார். எனக்கு அப்படி நிறுத்திட்டேன் நான். அதை அப்படி சொன்ன உடனே நான் நிறுத்திட்டேன். இதுதான் நீங்கள் இப்போ கேள்வியாக கேட்குறீங்க. பதில் கண்டுபிடிச்சேன் நான் யோசித்து. நானே கேட்டுன கேள்வி இது. நான் கேள்வி கேட்க சொல்ல கேட்கல, யாரோ கேட்டுக்கிறாங்க. யார் இது? போன வாரமே கேட்டுக்கிறாங்க. ஒருவேளை போன வாரமே சொல்லிட்டீங்களா என்கிட்ட? ரைட்டு. கேள்வி ஒரு அழகாக இருக்குது. கடவுள் என்ன பண்ணிக்கிறார், என்ன கேட்குறாரு, அவரு படைச்சிட்டு பிடிக்காதது பண்ண வைப்பாரா? கடவுளுக்கு பிடிக்காததை ஒன்றும் பண்ணுற மாதிரி செய்வாரா? இப்போது நம்ம ஒரு மிஷின் செய்கிறோம், அந்த மிஷினு நம்மளை சாவடிக்கிற மாதிரி செய்வான், நமக்கு எதனா தீங்கு செய்கிற மாதிரி செய்வான்? செய்ய மாட்டோம். ஏன்? பாதுகாப்பாக செய்வோம். நம்ம ஒரு வீடு செய்கிறோம், இடிஞ்சு ஊந்துருமேன்றதுக்காக வேண்டி அதை கம்பியெல்லாம் கட்டி இப்போ ரூஃப் நிற்க வச்சுக்கிறோன்னா அதெல்லாம் பார்த்துக்கிறோம். எங்கேயோ தப்பு செஞ்சுருவோம் நாம, அதனால் அது ஓட்டை ஊந்துடும், மேலே ஊந்துடும், இடிகரை விழும், செத்துருவோம். ஒயரிங் பண்ணுறோம், தெரியாமல் சாக்கு வச்சுருவோம், கம்பி அறுந்துவுது. நாம் செய்கிற செயல்களுக்கு தப்பாக செஞ்சிடறோம், அதனால் நமக்கு தண்டனையும் வருது, பழியும் வருது. நாமளை வச்சே கடவுளை எடை போடுறோம். இப்போது நாமளை மாதிரியே கடவுள் ஒன்றா தான் பண்ணியிருப்பாரு, எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டுக்கிறாரு. எல்லா மத நூலும் இதான் சொல்லுது. எதை தான் சொல்லுது? அப்போனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எல்லா மத நூலும் சாத்தானால் எழுதப்பட்டிருக்குது. இந்த மத நூல் அந்த மத நூல்லாம் கிடையாது. எல்லா மத நூலும் யாரால் எழுதப்பட்டிருக்குது? சாத்தானால் எழுதப்பட்டிருக்குது. இப்போ அந்த சாத்தான் என்ன செய்யுதுன்னா, கடவுள் என்னை நல்லா படிச்சுது, நீ தப்பாக செஞ்சேன்னு சாத்தான் உனக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்போ தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. இப்போ 2025 தான் இந்த கேள்வி வந்துக்குது. இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்த அத்தனை புத்தகமும் சாத்தானால் எழுதப்பட்டது. நான் அப்படி சொல்கிறேன், ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தான் உறவு வேண்டும் அப்படின்னு நீ சொல்கிறேன்னா, என் மனம் இறைவனை நினைக்கிறதுக்கு படைக்கப்பட்டிருக்குதா, இல்லை இறைவனை நினைக்கிற சந்தர்ப்பத்தை கடவுள் உருவாக்கி வச்சிருப்பானா? என் மனம் கடவுளை நினைக்கணும்னு நீ சொன்னால் நினைக்கணுமா, இல்லை படைத்தவன் என்ன அதை நினைக்கிற மாதிரி படைச்சானா, படைச்சிருப்பானா? அவன் வேலை தானே. இப்போது ஓரத்தில் சொல்கிறான் ஒருத்தன், அவன் அருளாலே அவன் தாள், அவன் அருளாலே அவன் தாள். அவன்னா ஆம்பளையா? அவன்னா ஆம்பளையா? அப்போது நீங்கள் எழுதப்பட்ட அத்தனை புத்தகத்துலேயும் சாத்தான் வேலை செஞ்சுக்குது. கடவுளுக்கு புக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 5 வரைக்கும் கரெக்டாகுது. அந்த புக்குனா வச்சிங்கதா, பூனைக்கிட்ட யாருன்னா புக்கு கொடுத்து வேதம் படின்னு படிக்க வச்சு மலத்தை முன்னங்கால்களால் வாரிட்டு பிஎப்பேண்டு பின்னங்கால்களால் மாறின்னு சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி செய்யுது? நீ பொம்பளை பார்த்தீங்கன்னா உனக்கு ஆசை புணருன்னு யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா? செக்ஸ் படம் எதனா காமிச்சாங்களா? படம் எதனா போட்டு பார்த்துக்குதா? சரி, புணர்ந்துச்சு, வேலை முடிஞ்சிச்சு, ஏன் பொண்டாட்டின்னு பிடிச்சி வச்சுக்கிச்சா? குண்டு உள்ளே போட்டு அடிச்சு வச்சுட்டு நான் வரும்போதெல்லாம் நீ எனக்கு காமித்தான் வேலைன்னு போனேன், நான் ஈஸிங்கெல்லாம் சொல்லிச்சா? அப்போ கடவுள் என்ன செய்யலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு எதிராக செயல்படுறதுக்கெல்லாம் செய்யலை, அவருக்கு எதிராகவும் செயல்பட முடியாது. முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். நான் எனக்கு எதிராக செயல்பட்டுப்பேன். என் படைப்புகள் என்ன பண்ணான், என் பெத்த புள்ள எனக்கு எதிராக நடக்கலாம், என் மனைவி எனக்கு எதிராக நடக்கலாம், நான் என் மனைவிக்கு எதிராக நடக்கலாம், நான் என் மகளுக்கு அந்த மகனுக்கு எதிராக நடக்கலாம், நான் சுற்றி சூழ்நிலைக்கு எதிராக நடக்கலாம், நான் இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யலாம், வாய்ப்பு இருக்குது, அவங்க எனக்கு தீங்கு செய்யலாம். இந்த கடவுளுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் கடவுள் இது கூப்பிட்டானுங்க உனங்க? என்னன்னா, இவர்கள் காரியத்தை சாதிக்கிறதுக்கு கடவுளை முன்னிறுத்திட்டானுங்க. நான் கடவுளுக்கு நெருக்கமானவன், நான் புனிதமானவன் ஒருத்தன் சொல்லணும். என்ன சொல்லணும்?
நான் நெருக்கமானவன். நான் யாரு? நீங்கள்லாம் யாரு? புரியுதா வித்தியாசம்? எந்த புக்கானா எடுத்துக்கோ, எந்த புக்குனா எந்த வேத நூல்னா எடுத்துக்கோ. என்ன சொல்ல வரான்? நேற்று சொன்னான், நான் அவனர்களால் அவன் தாளை வணங்கினேன், நீ தாளை அவன் தாளை வணங்க முடியாதுன்றான். அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? அப்படியே யார் வேணா தாள் வணங்கலாமா? அவனர்களாலே அவன் தாள் வணங்கணும்னா அவன் அருள் எல்லாருக்கும் இருக்குதா? அவனுக்கு மட்டும்தான் இருந்ததா? அப்போ ஒன்னா சொல்றான்னா அவன் அருளால் எனக்கு இது, உனக்கெல்லாம் அருள் இல்லைன்ட்டான். கரெக்டா? கடவுள் உங்களுக்கெல்லாம் அருள் இல்லாமல் பண்ணாரா? எனக்கு வேற காற்று, உனக்கு வேற காற்று இல்லை. எனக்கு வேற தண்ணி, உனக்கு வேற தண்ணி இல்லை. அப்படி இருக்கும்போது கடவுள் எப்படி தப்பாக ஒன்றை செஞ்சிருப்பார்? கடவுள் தப்பாக செஞ்சார்னா கடவுள் தப்பு. அப்போ கடவுள் என்னதான் செஞ்சார்? கடவுள் என்னதான் செஞ்சார்? கரையானை எப்படி செஞ்சாரோ கரையானை செஞ்சார். அதுக்கு என்ன பண்ணோம்? மண்ணை கொதிப்பி என்ன பண்ண தெரியாதுங்க, புத்து வைக்க தெரியும். பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது. கரையான் வலைக்குள்ளே பூந்து தனக்கு ஏற்ற மாதிரி அகலமாக்கிக்க முடியும். பாம்புக்கு என்ன தெரியும்? கரையானுக்கு புத்து கட்ட தெரியும். பாம்புக்கு அதில் வாழ்கிறதுக்கு தகுதி உருவாக்கிக்க தெரியும். அதே உணவாகவும் ஆக்கிக்க தெரியும். இப்போது ஒன்றுக்கும் ஒன்று பண்ணி வச்சுக்கிறார். மனிதனுக்கு ஒன்று செஞ்சு வச்சுக்கிறார். என்னடான்னு கேட்டேன்னா, அவன் சுயமாக சிந்திக்கவும் சித்தாந்தங்களை உருவாக்கவும் தத்துவங்களை உருவாக்கவும் தெரியும். இப்போ புத்தகங்கள்லாம் என்ன செஞ்சு வச்சுதுன்னா தத்துவங்களையும் சித்தாந்தத்தையும் சொல்லி வச்சுக்குது. நீ என்ன பண்ணுறன்னா சித்தாந்தங்களையும் தத்துவங்களையும் படிச்சுட்டு கடவுள் புரிஞ்சிச்சின்னு சொல்லி தெரியுது. அவள் தான். இப்போ கடவுள் புரியறதுக்குன்று நீங்கள் எந்த முயற்சியும் செய்வானா? இப்போ நான்லாம் பேசுகிறேன், என் சத்தங்கத்தை கேட்டால் தான் உனக்கு கடவுள் புரியும் கிடையாது. ஏன் கடவுள் உனக்கு புரியல அப்படின்றத தான் நீ கேட்டு தெரிஞ்சினேன்னா, கடவுள் உனக்கு இயல்பு, கடவுள் உனக்கு புரிஞ்சிட்டு இயல்பு. நீ குழந்தைய கம்மனே விட்டுரு, அது என்ன பண்ண ஒன்று ஒன்றையும் பார்த்து ரசிக்கும். இது அம்மான்னு அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காமே அதுக்கு அம்மா தெரியும். இது முளை இங்கே தான் பால் வரும்னு அது சொல்ல தேவையில்லை. யாரா கற்றுக் கொடுத்தாங்களா என்ன? போய் வச்சா விரல் வச்சா தள்ளி விட்டுரும். அதே மாதிரி ரப்பரோ பிளாஸ்டிக்கோ கொஞ்ச நேரம் வச்சுருந்தா கொஞ்ச நேரம் சப்பி பார்க்கும். அதுமாதிரி என்ன பண்ண? அதை யார் கற்றுக் கொடுத்தா? இது ரப்பர்ரா, இது வச்சுக்காத வாயிலன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அது தெரியுது. குழந்தைக்கு என்ன பண்ணுது? அப்போ மனிதனுக்கு இயல்பாக தெரியுது. உனக்கு என்ன சொல்லிட்டான்? உனக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன்னு சொன்னான். அங்கே தான் ஆபத்து. இந்த புத்தகங்கள்லாம் எதுக்கு எழுதி வச்சுக்கிறாங்கப்பா? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நீ படி. புரியுதா? இப்போ சச்சகம் நான் என்ன நத்துறேன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். நீங்கள் தப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். நான் என்ன நத்துறேன்னு கேட்டீங்க. அதனால தான் தப்புன்றதுனால தான் திட்டுறேன். திட்டினா நீங்கள் தப்பை விட்டுருவீங்கன்னு பார்க்குறேன். இப்போ என்னென்னா திட்டுறேன்னு தான் பார்க்குறீங்களே தவிர எதுக்குடா திட்டுறான்னு பார்க்கல. நீங்கள் உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பாராட்டி உங்களை ஏமாத்தினாங்க. நம்மளை கடவுள் சாயலாகவே படித்தார். நம்மளை நாயே கடவுளோட சாயல் எப்படி இருக்க முடியும்? நல்ல வேலை கடவுள் வெற்றிடமாக இருக்குது, இல்லைன்னா எந்துன்னு பங்கு போட்டுப்பானுங்க. எத்தனை வேதங்கள் எழுதினாலும் கடவுள் ஏன் வெளிப்படல, ஏன் ஒருத்தனுக்கு உணரலைன்னா திமிரும் பிறந்த குழந்தை வெற்றிடத்தை தான் பார்க்குது. கண்ணை இமைக்காம தான் இருக்குது. போய் பாருங்க. வளர அம்மா இதை காட்டுறா, அதை காட்டுறா, இதை பண்ணுறா, அப்பா இதை காட்டுறான், அதை காட்டுறான், இதை பண்ணுறான்னு ஒன்று. இதுக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் முதல்ல அந்த உலகத்தை விட்டே கீழே வருது. வந்தது மட்டும் இல்லாமல் இவனுக்கு என்னென்ன தெரியுமா அதெல்லாம் அதுக்கு ஏற்றின உடனே ஸ்டெப்பு ஃபுல்லாக ஏற்றின உடனே ஃபுல்லாக வாங்கிச்சு எல்லாத்தையும். ஆல்மா டோட்டல் வேஸ்ட் ஆகிட்டே. நீ அதை ஒன்றும் இல்லாத மாவு சர்க்கரையில் போட்டால் ஜீரா ஊறி தித்திப்பாரு. இது புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அது மாதிரி என்ன ஆகிட்டுக்கிறீங்க இப்போங்களா? எதில் ஒன்றில் போட்டு ஊற விட்டானுங்க. இப்போ ஊற விட்டவங்களை என்ன பண்ண? இப்போ நம்ம திரும்ப எடுக்கணுன்னா எது உனக்குள்ளே ஊறிச்சோ அதை எடுக்கணும். நான் எடுக்கிறது ஆன்மீகமாக கொடுக்குறது ஆன்மீகமானா எடுக்கிறது தான். அப்போ உங்களுக்கு எடுத்துக்க புரியல. இப்போ என்ன நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்கன்னா கடவுள் தப்பாக படைச்சிருப்பாரா? கடவுள் எப்படியா தப்பாக படைப்பார்? கடவுள் படைச்சார், தப்பாக பயன்படுத்திக்கிறது தான் உனக்கு தப்பாக தான் உனக்கு சொல்லித்தரான். எந்த மத நூலும் உனக்கு சரியாக சொல்லித்தரல. உஷாராக நீ தான் பண்ணிக்கணும். ஏன் உனக்கு என்ன தெரில? நான் படிக்கும்போது என்ன ஆயிடுறேன்னா அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. யாரோ ஒரு மகான் பேரை சொல்லி ஒரு புனிதமானவர் சொல்லி நீ என்ன பண்ணுறது? புக்கை புனிதமானவரோட நூல்னு படிக்கிற. அதில் புனிதமற்றதே எழுதியிருக்கும், உங்களுக்கு புரியாது. எது புனிதம்னு நீங்கள் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சில பேருக்கு தெரியாது.
சில பேருக்கு நாவல் ஆசிரியர். கரெக்ட் தானே? ஸ்பியர்னா வட்டம், ஷேக்ஸ்பியர்னாக்கா என்ன? ஆடக்கூடிய வட்டம். இப்படி புரியும் உங்களுக்கு? ஏன் புரியாது? புரிஞ்சுக்கிறதுன்றது எங்கே? ஏற்கனவே நான் ஒரு வீடியோலாம் பேசிக்கிறேன். புரிதல்னா என்னன்னே பேசிக்கிறேன் ஒரு தலைப்புலேயே. அப்படி உங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்க? உங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. கடவுள்னா பயப்படணும், கடவுள்னா கடவுள்கிட்ட ஆனரபிளாக இருக்கணும். கடவுள்கிட்ட ஆனரபிளாக இருக்கணும்னா கடவுள்கிட்ட நான் நிர்வாணமாக இருக்க முடியாதுன்னா அது கடவுள் என்ன தப்பாக படிச்சது? கடவுள்கிட்டலாம் நீங்கள் சட்டை போடணும்னு அவசியம் கிடையாதுயா. உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட கூட நீங்கள் சட்டை போடணும். எதுக்காக? அப்பா அம்மா வேற, கடவுள் நீயும் வேற கிடையாது. கடவுள்கிட்ட என்ன தேவையில்லை? ஒளிமறைவே தேவையில்லை. ஒளிவு மறைவு தேவையில்லைன்றதுனால தான் திருடுறதுக்கும் கடவுள்கிட்ட வேண்டாம். எதனால கடவுள்கிட்ட வேண முடியுது? கடவுளே ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்ட, வெளியே தெரியக்கூடாதுன்னு யாருக்கிட்ட வேண்டுற? இது ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. யாருக்கும் கடவுளே இதை பார்த்துக்கோ, நான் திருடுறேன், யாருக்கும் தப்பு பண்ணுறேன், யாருக்கும் எங்கே போய் மாட்டிக்க, எதனால வேண்டான்? யார் நெருக்கமானவன்? பாரு, உன் ஆழ் மனதில் கடவுளோட நெருக்கமாக தான்ங்கிற. ஆனால் என்ன பண்ணி வச்சுது உன் புக்கெல்லாம்? நான் அந்த இடத்துல என்ன சொல்கிறேன், நீ குற்றமே செய்ய முடியாதுன்ற. நான் காதில் சாப்பிட்றேன், பிரியாணி ரொம்ப டேஸ்ட் ஆகுது, என்ன பண்ணலாம்? 2 பீஸ் இங்கே 2 பீஸ் இங்கே, முஞ்ச கீழே எப்படி வச்சு அமைக்கலாம், தட்டை போட்டு இது கைட்டிட்டு உள்ளே வச்சுன்னு உறிஞ்ச முடியுமா? பார்க்கலாம். முடியும். பர்ஃபெக்டாக செஞ்சது கடவுள். அங்கெல்லாம் கை வைக்கல. எங்கெல்லாம் உனக்கு சொல்லி உன்னை ஏமாற்ற முடியுமோ அங்கெல்லாம் சொல்லிக்கிறான். கடவுள் வணங்கக்கூடிய ஒரு பொருள். அப்படியா? கடவுள் வணங்கக்கூடிய பொருளா? கடவுளுக்கு வணக்கம் செய்வதற்காக நான் பிறந்தேன். கடவுளுக்கு வணக்கம் செய்ய நான் பிறந்தேனா? நான் ஏன் பிறந்தேன்? என்னை படைச்சது இது. அம்மா அப்பாவுக்கு பிறந்தேன், ஆனால் என்னை படைச்சது யாரு? கடவுள் தானே. அதை வணங்குறதுக்காக என்ன படிச்சிருக்கான்? என்னை வணங்குறதுக்கா வாழ்கிறதுக்கு படைப்பேனா? வாழ்தானே படிச்சிருக்கோம். வணங்குன்னு சொல்லி கொடுக்குறானே, எப்படி அது? வணங்குனா தான் பிஸ்னஸ். இல்லைண்ணா நீ வணங்கலைன்னா எனக்கு என்ன இருக்குது? உனக்கு எனக்கு டீலே இல்லை. வாழுன்ட்டா எந்த புக்கு உனக்கு தேவை? வாழ்கிறதுக்கு தேவையான புக்கு தான் தேவை. அடுத்தது வாழ்க்கையை கண்டுபிடிப்பேன். எப்படி வீடு கட்டலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பொண்டாட்டி பிள்ளைய வச்சுக்கலாம், இல்லை எப்படி வண்டி வாங்கிக்கலாம், எப்படி சுகமாக இருக்கலாம்னு யோசிப்பேன். அப்படி தானே? அப்படி தானே? அப்படி தானே முன்னேறுங்கிறான் முன்ன மற்றவன்லாம். இதனால கடவுளே மறந்துட்டான்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த சயின்டிஸ்ட்டுக்குன்னா போய்ப்பார், மதத்தில் சிக்கின்னுக்கிறான். தாமஸ் ஆல்வா எடிசன் புக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டார், ஏசில் திரும்ப வருவார்ன்ட்டு. அவர் ஒத்துனுக்கிறார், நம்புறாரு. ஏன்னா அந்த இடம் அவங்களுக்கு புரியல. நம்ம அப்துல் இருந்தார்ல, யாரு? அப்துல் கலாம். அவர் குழந்தைங்கிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு ஒழுக்கமாகுது, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாதபடி. ஒன்னோட ஒன்று இட்சியில் ஏதோ ஒரு ஒழுக்கமாகுது, எனக்கு புரியல, ஆனால் கடவுள் இருக்குது, அதனால் நான் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரியாதுன்னே சொன்னார் அவர். அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு ஒழுக்கமாகுது, ஏதோ ஒரு ஆர்கனைஸ் இருக்கும். இப்போ இது 2 விதம் இருக்குது. அவரோட மதம் அவருக்கு ஒன்று சொல்லிச்சது, கடவுள் நிகரற்றுதுன்ட்டு. அதனால் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறத வச்சு ஒரு உதாரணமாக குழந்தைகிட்ட சொல்கிறாரு. சடங்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது அவரால். ஏன்? வளர்க்கப்பட்ட விதத்தில். இப்போது அத்தனையும் கடவுள் ஆனது, கடவுள் படைச்சார்ல, மனுஷனை மட்டும் சைத்தானா படிச்சுட்டு இருக்கிறார். அப்படி ஒன்றா சொல்லலாம். சாத்தான் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித ரூபத்தில் தான் இருப்பான். நாய் ரூபத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் நான் வாய்ப்பு இல்லை? இப்போது கடவுள் தன் சாயலாக பச்சாலா, சாய்தான் சாயலாக பச்சுக்கிறாரா? மனுஷனை எப்படி பச்சுக்கிறாரு? ஏன் வணங்க சொன்னானுங்க? ஏன் வணங்கணும்? ஏன் வணங்கணும் கடவுளை? நான் தான் உனக்கு சொல்லித்தரேன், பக்தின்னா உன்னை அலங்காரமாக வச்சுக்கிறது, கடவுளை வணங்குறதுன்னா நீ கொண்டாட்டமாக இருக்கிறது. ஏன்னா உனக்குள்ள கடவுள் இருக்குது. உன்னை மகிழ்ச்சியாக வச்சுருந்தா யார் சந்தோஷப்படும்? கடவுள் சந்தோஷப்படுவார். நீ கொண்டாட்டமாக இருந்தால் யாருக்கு சந்தோஷம்? உன்னை படைச்சதே எதுக்கு? என்ன செஞ்சுங்கிற? கொண்டாட்டத்தை எதனா செஞ்சால் வரும்ன்ற. கொண்டாட்டத்துக்கு கொண்டாடணுமா? எதனா செஞ்சுட்டு கொண்டாடணுமா? கொண்டாடணும், அவ்வளோதானே. வெறும் ஆத்தோரம் போய் மணல் எடுத்து சும்மா கூடு செஞ்சு பண்ணி விளையாடினா குழந்தைங்க இருக்கு தானே செய்யுத. இல்லை எனக்கு ஐபேடு வாங்கினா தான் விளையாட முடியும். நான் எங்கே வந்தது தப்பு? விளையாடுறதுக்கு ஐபேடு வேணுமா, மணல் போதுமா?
இது எப்படி மணல் போதும், ஏழை அப்பா நீ. குழந்தைங்க எப்படி தானே கேட்கும். ஆட்டோ டிரைவர் அப்பாவாக இருந்தால் எங்கள் அங்கிள்ந்து சொந்த அப்பாவியே, சினிமாவில் வந்த அப்பாவில் பாபுன்னு ஒரு படத்தில் ரிக்ஷாக்காரனை சொன்னது இல்லை, சொந்த அப்பாவியே இது எங்கள் அம்மான்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுற குழந்தைங்களாங்குது இப்போது. அந்த மாதிரி கடவுள் வெறுமன்னு சொல்கிறதுக்கு நீ வெக்கப்படுற. ஏன்னா உனக்கு பொம்மை தேவைப்படுச்சு. கடவுள் யாருக்கு எதிரானதுலாம் இல்லை. உனக்கு எதிராலாம் கடவுள் உன்னை செய்யலை. நீ தான் உனக்கு எதிராக தான் செஞ்ச முடியும். கடவுளுக்கு எதிராக ஒன்றும் பிடுங்க முடியாது உன்னால். கடவுளுக்கு எதிராக என்ன பண்ண முடியாது. அது கண்டி வடிவமாக இருந்தால், நெருப்பாக இருந்தால், தண்ணியாக இருந்தால், இல்லை காற்றா இருந்தால், இல்லை மண்ணாக இருந்தால், எதனா கருமத்தை நீ பண்ணலாம். வெற்றிடமாக இருக்குது, என்ன பண்ணுவ நீ? அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் சொன்னவங்களையும் ஒத்துக்கல. உனக்கு புத்தர் சொன்னார், ஏன் ஒத்துக்கல? பிரச்சனை டீல் முடிஞ்சிடும். அம்மா அவன் தனியாக வாழ்வான். நாங்களாம் என்னத்தை பண்ணுறது? இவ்வளோ பெரிய கோபுரம் கட்டிக்கிறோம், கோயில் கட்டி வச்சுக்கிறோம், விதவிதமாக நாங்கள் மத கூடாரங்களை கட்டி வச்சுக்கிறோமே, பழப்பு நடத்துறது எப்படியே? பழப்பு நடங்க. நான் சொல்கிறேன், தமாசா பண்ணிக்கொன்றேன் நான். அதெல்லாம் தமாசு. ஆனால் என்ன கேள்வி கேட்காத, கடவுளுக்கு எதிரான ஒன்று கிடையாது. கடவுளுக்கு எதிராக செயல்பட முடியவே முடியாது. கடவுளுக்கு எதிராக யாராலையும் செயல்பட முடியாது. கடவுளை எதிர்க்கிறதுக்கு சாத்தான்லாம் இங்கே உன்னை எதிர்த்தான்னா கடவுளை எதிர்த்தான்னு சும்மா நான் சொல்லினுக்கிறேன். அவனை எதிர்த்தான் அவனை சாத்தான்னு சொல்லி உன்னை ஏமாற்றுவான். இவன் சாத்தானின் பிள்ளையாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறான்? இவன் நம்மளை நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் பேய் பிசாசு பில்லி சூன்யத்துக்கெல்லாம் சாமியை வச்சு கும்பிட்டுன்னு இருப்போம். காட்டேரி பார்த்துக்கிறீங்களா? பில்லி சூன்யம் வைக்கிறதுக்கு ஒரு தெய்வம் வச்சுக்கிறான் இவன். அதுக்கிட்ட போய் பகவதி அம்மன்கிட்ட போய் என்ன பண்ணான்? எச்சன்னி நீலி சூலி காளி மாலி வாடின்னுவான். வந்து அம்மனமாக நின்றுட்டா என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பயம்புத்தி தகுடு ஊற்றி வச்சு பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்துருவான். எனக்கு சூன்யம் வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எங்கே தான் சாத்தியம்? கடவுளை ஒத்துக்கினேன்னா இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. அதனால் கடவுள் உனக்கு எதிராக எதுவுமே செய்யலை. கடவுளுக்கு எதிராக உன்னாலையும் செய்ய முடியாது. மத புக்கை பற்றி நீ குழம்பி போயிட்டுக்கிறேன். நல்ல நூலுங்க தான். நான் கூட அதெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிறேன். வேறு விஷயம் இல்லை. இப்போ நான் என்னுடைய புக்கை கூட எடுத்து பற்றி நீ அப்படி ஆகக்கூடாது. புத்தகம் ஒரு தகவல் சொல்லுது. புத்தகம் என்ன சொல்லுது? ஆனால் கடவுளுக்குள்ளே தான் நீ காணுகிற. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எப்போதுமே புத்தகம் நூல் அறிவு எல்லாத்தையும் தூக்கி விசிறிச்சிரு. நீ எங்கே தாங்கிற? கடவுளுக்குள்ளே தாங்கிற. ஒத்துக்க இப்போ கடவுளுக்குள்ளே தான் நிற்கிற. கடவுள் உனக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு மற்ற புக்கெல்லாம் சும்மா தமாசா படி. அதோ போகிற போக்கில் 4 புக்கை படி, பேசு. மாணிக்க வாசகர் வந்து மாணிக்கமாக பேசிக்கிறாரு, நல்லா சொல்லி நல்லா இருக்குதுன்னா சரி, நல்லா தான் இருக்குதுன்னு போடணும். உருகு நான் கூட பாட்டெலாம் பண்ணால் உருகெல்லாம் செய்வோம். அதுக்குன்ட்டு புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு. கடவுள் நமக்கு எதிராக எதையுமே செய்யலை. கருணை வள்ளல். பிறந்து எல்லாரையும் சாவ வச்சுக்கிறான். இப்போ கடவுள் ரொம்ப நெருக்கமானவன் சாவ விட்டுருவான் நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கடவுள் நெருக்கமானவங்கன்னு. நல்ல வேலை. ரூல்னா ரூல் தான். ரூல்னா என்ன தான்? ரூல் தான். யாருக்கு? எல்லாருக்கும். தெரிஞ்சவன் தெரியாதவன் பார்த்தவன் பழகாதவன் கும்பிட்டுவன் வணங்கணும்னு அவர் சொல்ல. வணங்கணுன்னாக்கா வணங்கி என்ன பண்ண? நம்ம இன்னும் ஒரு 200 வருஷம் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கலாம். ஆமாம் கடவுளே உன்னை வணங்கணும். அவருக்கு அந்த ஆசையே இல்லை. நீ அவருக்கு வணங்கணுன்ற ஆசை தான் என்ன பண்ணி இருந்திருப்பாரு? வணங்குறவனை மட்டும்தான் ஸ்பெஷலாக கவனிச்சிருப்பாரு. வணங்காதவனை என்ன பண்ணியிருப்பாரு? நீ என்னை வணங்க மாட்டேன் உனக்கு எதிர கைன்னு சொல்லியிருப்பாரு. கை வணங்குறதுக்கு இல்லை, எடுத்துக்கிறதுக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உங்களுக்கு ரொம்ப நல்ல பாட்டு மாதிரி தெரியும். இதை விட ஒரு கொடுமையான பாட்டை நீங்கள் கேட்கவே முடியாது வாழ்நாளில். உங்களுக்கு என்ன வாங்கிட்டான்? சரிடா நான் கை ஏந்துறேன். எங்கே இருக்கிறாரு? எந்த பக்கம்? எந்த பக்கம் கை ஏந்தா? கையை ஏந்தி பாரு. எங்கே நிற்கிது பாரு? கடவுள்கிட்ட நிற்கிது. அவன் சொல்லுவான், டேய் எல்லாத்தையும் படைக்கிற மாதிரி செஞ்சுக்கிறான் அவன். ஒரு நெல் எடுத்து போய் போட்டு தூவி என்ன பண்ணிக்கலாம் நான்? அம்மா 400 கிராம் நெல்லை 2 மூட்டை 3 மூட்டை அறுத்துட்டான். எதனால்? கை ஏந்ததுனாலையா? இறைவன்கிட்ட கை ஏந்திருந்தாக்கா ஒரு நெல் அரைப்பானுங்க. இந்த சால்சாக்கெல்லாம் யாருக்கு போதும்? அது அவனுக்கு உட்காந்து சாப்பிட்றவனுங்க கடவுளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதா சொல்லுங்கிறானுங்க. உழைக்கிற நீ என்ன பண்ணுகிற? அவனுங்களை கும்புறது ஒரு வேலையை வச்சுக்கிற. ஏமாத்துறதுக்கு செஞ்சவனுங்க அவனுங்கெல்லாம். அவங்க மத நூல்லாம் எதுக்கு? ஏமாத்துறவனே அப்படியே வச்சுக்கிறதுக்கு. ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு, நம்மளாம் எதுக்கு இருக்கிறது தெரியுமா? ஏழைங்க பணக்காரங்கிட்ட திருடாமல் இருக்கிறதுக்கு. வேற என்னத்துக்கு போலீஸ்கார் இருக்கிறாரு? திருடுறவன் யார் தான்? வேலை தான். ஒருத்தன் கமெண்டில் எழுதிக்கிறான், இன்னும் தமிழ் மாணவனும் இன்னும் ஒருத்தன், ஐயா நீங்கள் வந்து திருடின்னு வந்தால் கூட பரவாயில்லன்னா சொல்கிறீங்க, அது தப்பாக தெரியுது, நீங்கள் ஒரு குரு அது மாதிரிலாம் போதிக்காதீங்கன்றான்.
எத்தனை காலம் தான் ஏன் உழைச்சினே இருக்குது? உழைக்கிற எங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றான்றீங்க, ஏன் முன்னேறல? என்ன பிரச்சனை எங்கே நடக்குது? கடவுள் தான் காரணன்றான். கடவுளா? சாத்தானுக்கு கடவுள்னு பேர் வச்சு சொல்லி கொடுத்துக்கிறான். அவனுக்கு கடவுள்லாம் கத்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீ நல்லா சாப்பிட்டியானா, நீ நல்லா தூங்கினியானா, நீ கொண்டாட்டமாக இருந்தியானா, இதெல்லாம் யார் செஞ்சா நன்றி உனக்கு கொள்ளு வரும். அது வராத மாதிரி பார்த்துங்கிறாங்க. அது முன்னாடியே நீ என்ன ஆயிட்ட? உன் அறுவடையில் எடுத்து போய் முதல் பங்கை கொடுக்க சொல்லிட்டாங்க. கடவுளுக்கா குத்த? சத்தியமாக யோசிச்சு பாரு. நீ கொடுத்த பொருளை யாருக்குன்னு? நீ கொண்டாட்டத்துக்கு குத்தியா பாரு. உன்னை அடிமையாக்கிறதுக்கு குத்துக்கிற. கொடுத்துட்டு லைனில் நின்றுந்த, அப்படி தானே? நீ கொடுத்த, ஆனால் எங்கே நின்றுந்த? அவன் எங்கே இருக்கிறான்? வாங்குறவன் எங்கே இருக்கிறான்? பகிர்ந்து அடிக்கிறதுல இருக்கிறான். அவன் பங்கு போட்டு தரான் உனக்கு. உழைப்பு வந்து அவன் என்ன பண்ணுகிறான்? பங்கு சந்தை வைக்கிறான் அவனுக்கு. அவன் பாகு பிரித்து தரான். கடவுள் பார்த்து சிரிக்க மாட்டார். உனக்கு மூளை குத்து உன்னை தனியாடுறான்னாக்கா. அதனால் கடவுள்கிட்டலாம் போகிற தகுதி உங்களுக்கு இல்லை. அவரை குறை சொல்கிற தகுதி யாருக்கும் இல்லை. எந்த மத நூல்னா சாத்தான் இருக்குதுன்னா சிரிச்சிங்க. ஏன்? அது யாரால் எழுதப்பட்டது? கடவுளுக்கு எதிராக ஒன்று இருக்குதுன்னு அவன் சொன்னாலும் அவன் சாத்தான் தான். கடவுளுக்கு எதிராக ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறான்ல, கடவுளை எதிர்க்கிற அளவுக்கு ஒன்று இருக்குதுன்றான்ல. அப்படிலாம் டிசைன்லே இல்லை. பூதங்கள் எல்லாம் கட்டுப்பட்டுருக்கும். வெட்ட வெளியில் தான் எல்லாமே. 4 பூதமே எங்கே தான்? வெட்ட வெளியில் தான். வெட்ட வெளி இல்லாமல் எதுவுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் வெட்ட வெளி தான். வெட்ட வெளி இல்லாத ஒன்று இல்லவே இல்லை. கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை. கோயிலை கட்டு அங்கே இருக்குதுன்னு அங்கெல்லாம் நாங்கள் வந்து சக்தியை இறக்கி வச்சுக்கிறோம். அப்படியே நீ சக்தியை இறக்கி என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறேன். கடவுள் வாழ நான் சொன்னார். உன்னை கடல் பாசை அதில் எடுத்து போய் விவசாயம் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறான். இந்த நாலேஜ் யாருக்கு இருக்குது? எப்படி வந்தது? அப்புறமா என்ன சிந்திச்சேன்னா நிறைய செய்யலாம். நம்ம எப்படி திறமையை வளர்த்துக்கலாம், நம்ம எப்படி இந்த உலகத்தில் பொழப்பு நடத்தலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சிந்திச்சு தான் புக் எழுதி வச்சுனாங்க அவனுங்கெல்லாம். நீ இப்போ சின்ன ஆகினுக்கிற, கேடு கெட்டே போயின்னுக்கிற. நீ கூட என்னை பார்த்து கேளுன்ற. நீ இப்படி தான் சிந்திச்சு நீ குருவாயிட்டியா, பணம் சம்பாதிச்சுன்னா சத்தியமாக ஆமானுவேன் நான். ஆமாம் தான். 4 பேருக்கு உதவுறேன் தானே. நீ ஏமாந்தல்ல, உனக்கு உதவி நான் பணம் சம்பாதிக்கிறேன். நீ ஏமாத்ததாவே நினையாது. ஏன் முட்டாள் தானே எப்படி தான் தோணும் உனக்கு? நீ எல்லாரும் ஏமாந்துருந்த. இந்த மாதிரி பேசணுன்னே உனக்கு நான் ஏமாந்தேன். உன்னை ஏமாற்றி ஒருத்தன் போச்சுக்கிறேன் தானே. அவங்ககிட்ட உனக்கு விடுதலை வாங்கி தரதுக்காக நான் பணம் சம்பாதிக்கூடாதா என்ன? இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்துக்கிறேன். இல்லாமலாம் நான் வரல, புரிஞ்சு வச்சு தான் வந்துக்கிறேன். ஆனால் கடவுள் புரிஞ்சதுனால தான் உங்களை கூட என்ன பண்ணுகிறேன். இவ்வளோ எளிமையாக, இவ்வளோ உண்மையாக, இவ்வளோ இருக்குது. இதை விட்டு என்னடா பண்ணுறீங்க? அது எப்படி எனக்கு எதிராக செயல்படும்? உனக்கு எப்படி எங்கே எதிராக கடவுள் உனக்கு எதிராக செயல்பட்ட இடம் எது சொல்லு பார்க்கலாம். என்ன கடவுள் சோதிச்சிட்டார்? நீ தான் சொல்லுங்கிற. உன்னை சோதிச்சிட்டாரா? நீயா போய் ஒரு பொண்ணை காதலிக்கிற, அவள் உன்னை ஒத்துக்க வரலன்னா கடவுள் வந்து ஒத்துக்க வைக்கலையா? அவள் பிடிக்கிற மாதிரியே அவள் அட்ராக்ட் ஆகிற மாதிரி நீ இல்லை. அப்படி தானே? விஷயம் என்ன? இப்போ நர்ஸு நோ சொன்னால் டாக்டர் காதலி மேட்ரு இவ்வளோ தானே. உனக்கு தகுதியை வளர்த்துக்கு தகுதி இல்லாமல் என்ன பண்ணுகிற? தூக்கு போட்டுச்சதுன்னு கடவுள் எனக்கு அந்த பக்கம் ஒத்து வரல. நியாயமா இது? குற்றம் யாருதே? குற்றம் யாருதியா? நீயாவே குடிசை வீட்டில் உட்காந்துன்னு நீயாவே ஜாதி பறையன்னு நீயாவே சொல்லி நீயாவே ஜாதி நான் மாட்டுக்கறி சாப்பிட்டாக்கா குற்ற உணர்வோட சாப்பிட்டது யார் தப்பு? என்ன பாருன்ற நான். என்னை பார், என்னை பார்த்து கற்றுக்கன்ற நான். எவ்வளோ திமிராக வந்து உட்காந்து சாப்பிட்டு பேசிக்கிறேன். என்ன சொல்லு, என்ன பிரச்சனை? ஆன்மீகம்னா நீயே நினச்சி நான் யாரும் வரமாட்டேன், வர கட்டி போகிறேன்னா இப்போ பிரச்சனை. வரவனுக்கு மட்டும் தானே கடவுள். அதுவும் அதுதானே அவனரில் இல்லையா அவன் தாழ்வானைக்கு? அப்படி தானே? இல்லை அந்த புக்கு வேஸ்ட்டு தானே, அந்த வரி வேஸ்ட்டு தானே. அப்போ அவனுக்கே திருப்பி காட்டலாம் தானே. தம்பி பாருப்பா, அவனரில் அவன் வணங்கி அவனுக்கு முடியாது. அவனால் தான் என்ன பண்ணுகிறான். ஏன்டா என்னைக்கோ ஒருத்தன் வாழ்ந்தான், செத்து போட்டான், அவன் சப்பரம் வச்சுருந்தான், அவன் வந்து பல்லக்கில் போனான். நீ இன்றைக்கும் தூக்கி நிற்கிறீங்களே, உங்களுக்கு அறிவுக்கு தான் கேட்ட தப்பா? அந்தாலும் இப்போ வந்து என்ன பண்ணுப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு பல்லக்கு தான் வேணும், 4 பேர் தான் வேணும், அதுவும் தோலில் முத்திரை போத்தம் தான் தூக்கணும் நான் சொல்லுவார். அந்தாளுக்கே அறிவு பண்ணுறேன். ஏன்டா மஞ்சள் தூக்கி நிற்கிறீங்க, என்ன பண்ணுவார்? இதில் வரோம் நாங்கள் தெய்வத்தை தூக்கினாலும் தூக்கும், உங்களை தூக்க மாட்டோம், நீங்கள் மட்டும் இறங்கிட்டான்றான். நான் அவனை இறங்கிட்டு அவன் இங்கே ஆரத்தி காட்டுவான். முட்டாள்தனம்னா பாதி வருமா என்ன? முட்டாள்தனத்தில் பாதி முட்டாள்தனம், அரை முட்டாள்தனம் எதனா இருக்குதா என்ன? வேதங்களில் இந்த வேதம் அந்த வேதம்லாம் தமாஷா படிக்கணும். சீரியஸாக என்ன பண்ண முடியாது. பட்சி அதுதான் உண்மை நினச்சி என்ன பண்ண முடியாது. அதில் மூழ்கி யாரை மாட்டிக்கூடாது. கடவுள் எப்போதும் நம்மளை தீங்கு செய்ய படைக்கலை. நாம் செய்கிற தீங்கு நமக்கு தான். நாம் செய்கிற தீங்கு யார்? தீதும் நன்றும் பிறர் தரவாரானா சும்மாவாது.
பிறரே தர முடியாதுன்னா கடவுள் தருவாரா உனக்கு தீங்குது? வாழ்க்கை முறையில் ஏதோ தப்பு பண்ணுற, உனக்கு வாழ தெரில, அப்படி உட்காந்து சரி பண்ணு. கடவுள்லாம் உன்னை சோதித்து ஒரு வேலையை வச்சுக்கிறார். அவர்னா ஒரு சோதனை சாவடியா இது? உன்னை கூப்பிட்டு வச்சு சோதிக்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ அசிங்கமான ஒன்றா என்னை செஞ்சுருக்கோம். என்னை சோதிக்கிறதுக்கு அவனை செஞ்சுருப்பான். அவனுக்கு அதான் வேலை. கடவுள் உங்களை சோதிக்கிறதுக்கெல்லாம் பிறகுல, கடவுள் உங்களை சோதிக்கிட்டே இல்லை. நீங்கள் தான் சுயமாக ஓடி போய் நெருப்பில் ஊந்துடுறீங்க. புரியுதா? நீ தான் என்ன பண்ணுற, கெட்டதெல்லாம் செய்கிற, நீ தான் அசிங்கம் பார்க்குற, நீ தான் ஜாதியை உள்ளே வச்சுக்கிற, நீ தான் இது சரி தப்புன்னு நீ தான் வச்சுக்கிற. நாய்கிட்ட போனால் சிரிக்கும்ல, செம்ம பாம்பரியன் நாகி பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலே வருதுன்னே வச்சுக்குவேன். இன்னொரு பொட்டை நாயோ இல்லை கடை நாயோ, அது ஆம்பளையோ பொம்பளையோ இருக்கட்டும், சைட் அடிக்குமா அடிக்காதா? இல்லை இல்லை, நம்ம பணக்கார வீட்டு நாய், நம்ம என்ன பண்ண முடியாது சைட் அடிக்க. ஆனால் மனுஷன், நீங்கள் பேண்ட்டு சட்டை தான் போட்டாக்கா வேட்டிக்கு மாறுவீங்க. அப்படித்தானே? அப்படி தானே? அப்போ நீங்கள் காதலிக்கலை, உங்கள் காம வேட்கைக்காக நீங்கள் தீர்த்துக்கலை, படிச்சிங்க, இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சிங்க, இப்படி தான் வாழணும்னு நீங்களே முடிவு பண்ணீங்க, அப்படி ஒன்று தேடுறீங்க. அவ்வளோதானே? தப்பு ரைட்டு நான் சொல்ல வரல. இதில் கடவுள் எங்கே வந்தார்? உந்து நீ டிசைன் பண்ணிக்கலாம். அதுமா சரி வரலனாக்கா கடவுளே அவன் கூப்பிட்ற. எப்போவுமே கடவுளை கூப்பிடாத. ஒன்றுக்கு தான் நீ கூப்பிடலாம் கடவுளுக்கு. ஒன்றுக்குன்னா ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு இல்லை, ஒன்றுக்கு கூப்பிடலாம். எதுக்கிடான்னு எல்லாம் என்னால் ஆனது, எனக்கு எல்லா சுதந்திரமும் குத்தி வச்சுக்கிறேன். நான் தான் என்ன பண்ணல, வாழலை. மழை பெய்யுது, நனையத்தும் நனையாததும் கொடை வச்சுக்கிட்டு யார் இஷ்டம்? இதை புக்கை படிச்சுட்டு போனால் இந்த நேரத்துக்கு நனையலாமான்னு புக்கை வச்சுக்கிறேன். என்ன அது தான் நீ புக்கு பிடிக்கிறது முன்னாடி மழை நின்றுமே, என்ன பண்ணுவேன்? கொடையில் போனாலும் அப்போ தான் போயிருக்கணும், நனைலாம் அப்போ தான் போயிருக்கணும். வானானும் முடிவு பண்ணிட்டு உள்ளவும் உட்காந்துக்கலாம். புக்கை படிச்சுட்டு முடிவு எடுக்க முடியுமா? எந்த புத்தகமும் உங்களுக்கு உதவாது. முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்க. எந்த அறிவாடி பேச்சோ, எந்த வேத நூலோ, வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் உதவாது, எதுவும் உதவாது. உங்கள் சுய புத்தி தான். அதனால் கடவுள் உங்களுக்கு சுய புத்தியை கொடுத்தாரு, பகுத்தறிவு கொடுத்தாரு. சரியாக வாழ வேண்டியது யார் வேலை? உங்கள் வேலை. கடவுள் தப்பாக செஞ்சுட்டாரு, எனக்கு எதிராக செஞ்சுட்டாரு, கடவுளுக்கு எதிராக எவனா செய்ய முடியும்? எந்த நான்சென்ஸோ இல்லை சாத்தானோ பேயோ பிசாசோ கடவுள் என்ன பண்ண முடியாது? இருந்தால் தானே பிடுங்குறதுக்கு. வால் கொண்டு வெட்டுவே என்ன வெட்டிடுத்த? நல்ல வேலை, நான் அதுக்காக அழுதான். நீ தானே கடவுளே, நீ உன்ன சுசாராக காப்பாற்றின்னுக்கிற. எப்படி ஒன்றுமே இல்லாமல் எனக்கு இது மாதிரிலாம் இருக்குது, இதை வச்சு என்னை இது மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு நான் அவன் சொன்னான். நீ ஏன் என்ன மாதிரி இருக்குன்னா, நான் அந்த மாதிரி தான் ஆகிட்டேன். நீ எனக்கு திட்டினா எனக்கு வலிக்காது, ஆனால் நான் திட்டுவேன். வலினால இல்லை, உன்னை விட எனக்கு திட்ட முடியும்னு சொல்கிறதுக்கு. நீ சண்டை போட நானும் சண்டை போடுவேன். நீ என்னை பிளாக்மெயில் பண்ணால் நான் என்ன பண்ணுமோ அதை என்ன பண்ணுவேன்? நானும் எதிர்வினை ஆற்றுவேன். எப்படி? நான் கடவுளை கூப்பிட்டு வச்சு பண்ண மாட்டேன். புரியுதானா சொல்கிறேன்ட்டு. இன்னொரு விஷயம், நான் சிவசிவான்னு போயின்னுக்கிறேன், நீ பண்ணவே உனக்கு தண்டனை உண்டுன்றேன். நான் உன்னை எதுவுமே பண்ணலையே, நலன் கருதி பண்ணுன்றேன். நான் இந்த ஆளை திட்டினா நான் வசதி ஆகிடுவேன்னா திட்டுன்றேன். நான் என்னை திட்டி ஒரு வீடியோ போட்டால் நீ வசதி ஆகிடுவேன்னா பண்ணேன், நானே உனக்கு வாய்ப்பு தருவேன்றேன். நான் பாயிண்ட்லாம் எடுத்து வருவேன். புரியுது என்ன சொல்கிறது? போட்டோலாம் பொம்பளை கூட நின்று போடுறேன்னா எதுக்கு? நீ போட்டு பேர் தான் இல்லை, தேவைப்படுற பொம்பளை 4 பேர் வருவா இல்லை, இப்படியே சொல்லுவேன். நான் என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் தப்பு இல்லையே, நான் கொண்டாட்டமாகவும் சந்தோஷமாக இருக்க வந்துக்கிறேன். என்ன பிரச்சனை? இதுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. கடவுள் உன்னை குற்றவாளியாகவோ அசிங்கமாகவோ தப்பாகவோ படைக்கவே இல்லை. கடவுளுக்கு நீ தான் எதிராக மாதிரி நினச்சிக்கிற. கடவுள்லாம் நீ எதிர்த்தாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. கடவுள் நீ எதிர்த்து என்ன பண்ண முடியாது? கடவுள் நான் எதிர்த்து தின்னு நான் ஒரு 5000 வருஷம் வாழ்ந்துட்டு தான் வருவேன் போடானுவேன். இல்லை எங்கள் திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்தாருன்னு உனக்கு போய் சொல்லி வச்சுக்கிறேன். 3000 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்துருப்பானே. 100 வருஷம் வாழ்ந்தவே எல்லாம் கழுடு தட்டி முட்டியெல்லாம் வலியுது. 3 வருஷம் தான் என்ன இருப்பான்? சொல்லி என்ன இருந்திருப்பான்? அந்த முதுமக்கள் தாயில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருப்பான். ஏன்னா சொல்லி முடியும். பதஞ்சலியே ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நான் கேள்விப்பட்டேன், உண்மையான எனக்கு தெரியாது. அவர் பதத்தை மட்டும்தான் அஞ்சல் பண்ணுவார். அவர் ஒரு குஷர் வைக்கி உள்ளே இருப்பார் ஸ்க்ரீனுக்கு பின்னாடின்னாங்க. அவர் என்ன செய்யலையா? பார்த்ததே இல்லையா பதஞ்சலி யாரையும். அவர் ஒரு தொழில்நோயாளி கஷ்டப்படுறாரு. தகவல் தான், இந்த தகவல் எதை வேணா சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அதெல்லாம் உண்மை நினச்சிக்க முடியாது. மேடை ஏறி பேசும்போது ஆளுங்க என்ன பண்ணுறோனுங்க,
வேத நூல் படிச்சின்னு படி, தமாசா படிக்கணும். என்ன கேட்டாக்கா செக்ஸ் புக்கு வேத புக்கு அப்படின்னா செக்ஸ் புக்கு நல்லது. ஏதோ ஒன்று ஆகும் உனக்கு. பாம்பு மெல்ல வந்தது உள்ளே போச்சுன்னா ஏதோ ஆகுவேன். நீ மதம் உள்ள போச்சுன்னு வச்சுக்க, அடுத்தவங்களால மட்டமாக பார்ப்பேன். செக்ஸ் புக்கை படிச்சுட்டு இன்னொரு ஆளுக்கு உறவாட பார்ப்பேன். வேத புக்கை படிச்சுட்டு இன்னொருத்தரோட பெரிய ஆளுன்னு சொல்லுவேன். எது சரியான புக்கு நீ சொல்லு. செக்ஸ் புக்கை பற்றி என்ன ஆச்சு உனக்கு? ஆனாவோ பெண்ணாவோ உந்தப்பட்டு இன்னொரு உறவை தேடுவேன். வேத புக்கு படிச்சுன்னா என்ன ஆகுவேன்? எனக்கு இந்த புக்கு தெரியும் அந்த புக்கு தெரியும்ட்டு அந்த படகொட்டி கதை தான். சாமி சூழல் வந்துச்சே, என்ன பண்ண போகிறேன் நான்? நீந்த போகிறேன், உங்களுக்கு நீந்த தெரியாது. அவன் இல்லாத கதையெல்லாம் சொல்லலாம். உனக்கு மகாபாரதம் தெரியாதா, ராமாயணம் தெரியாதா, மட்டை தெரியாதா, மயிர் தெரியாதா, உன் வானல வீண் பண்ணிட்டேன், என்னடா நீ போயிடுச்சு, என்னடா பண்ணா? அவன் பரிசுலேருந்து எகிரி வச்சு என்ன பண்ணிட்டான்? நீ நீந்து போயிட்டான். நீ பாவம் நீந்த தெரியாதுன்னு கற்று வச்சுக்கிறான். வரேன் நாய் என்ன பண்ணி இருந்திருக்கான்? போயிடுச்சுன்னு வந்துருக்கோம். இவருக்கு ஏன் நீந்த முடியாது? நீந்த தெரியாதுன்னு கற்று வச்சான். உன் வேத நூல் என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா கடவுளுக்கு எதிராக போயிடும். அதாவது உனக்கு எதிராக போயிடுவேன். நீ உனக்கு எதிராக தான் போக முடியுமே தவிர கடவுளுக்கு எதிராக போக முடியாது. கடவுள் அசிங்கமாக உன்னை செய்யவே இல்லை. பார்த்து வாழ், இஷ்டம். வாழ்க்கையை நீ வரையறதுக்கோ, உன் ஒழுக்கத்தை நீ வரையறதுக்கோ, நீ எப்படி வாழலாம் நீ முடிவு பண்ணிக்கோ. அதுக்கு யாருக்கிட்டனா ஆலோசனை கேளு. அந்த புக்கில் கூட ஆலோசனை கேட்டுக்கோ. அதில் சொல்கிறபடி கூட என்ன பண்ணேன் செஞ்சுக்கோ. இல்லைங்க கக்கூசை எல்லாரும் இது மாதிரியே பழகின்னு இருந்தாங்க. பேசனில் வச்சு மேலே கட்டிட்டு கயிறு போட்டு பண்ணி இப்படி அமுக்குவோம், எப்படி தலைகீழ வச்சு போயிடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணு. தப்பு கிடையாது. ஏன்னா ட்ரை பண்ணு. சதா சர்வகாலமாக எல்லாம் அப்படியே உட்காந்து குந்திகால் போட்டு கீழே அமுனானுங்க. நம்ம வித்தியாசமாக என்ன பண்ணுவோம்? முயற்சி செய்கின்றேன் நான். முடியா அங்கெல்லாம் வேதம் சொல்லாது. ஏன் சொல்ல? வாய்ப்பு இல்லை ராஜா. நம்மலாம் ஜாதியில் முன்னேறணுங்கோ. டாய்லெட்டில் போயிட்டு வாயை திறந்துன்னு கொஞ்ச நேரம் இருங்கோ, முக்கி ட்ரை பண்ணுங்க. ஒரு 300 வருஷமாக முக்கணும்னா நம்ம வாயில் பேல ஆரம்பிச்சிருவோம். இனிமேல் போட்டு அதுமா நீ வாயில் பேல்றே சூத்தில் பேல்றேன்னு கேட்டுக்கினா என்ன பண்ணலாம்? ஜாதியில் மட்டமானவங்களாம் எங்கே போயிடுவாங்க? கீழே உயர்வானவங்கலாம். இந்த மலஹாசன் ஒருத்தர் சொல்லிட்டாங்கிட்ட ஒரு டென்ஷன் ஐயா சொன்னார். எங்கள் தாத்தா வந்து மலை வாங்கினார், காந்தி அவங்க தாத்தாவான். அப்படி நமக்கு யார் வேணும்? அவரு காந்தி யாருக்கு யார் தாத்தா? கமலஹாசனுக்கு மட்டுமா தாத்தா? நான் கண்டிப்பாக பக்கத்தில் தான் கேட்பேன், சார் எனக்கும் அவர் தான் தாத்தா நீ இருப்பேன்ல. மலஹாசன் சொல்லிட்டாங்களாம் அவரை. அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. நம்மளே கூப்பிட்டு நான் தாங்க சார் நீங்கள் தேர்றீங்களா ஊரில் ஒரு குடும்பி நான் தான். ஏன் அது ஒரு விஷயம் இல்லைன்னா அது சொல்ல வேண்டியதே இல்லை. அதுக்கு ஒரு பேட்டி எடுத்துன்னா அது வர நான் வர பார்த்து வச்சுட்டேன். கடவுளுக்கு எதிராக யாராலையும் கடவுளுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக கடவுள் செய்யவே இல்லை. நீங்கள் படித்த புத்தகம் தான் உங்களுக்கு எதிராக போயிடுச்சு. உங்கள் ஒழுக்க கோட்பாடுகள் தான் உங்களை அசிங்கமாக்கிச்சு. புரியுதா? உங்கள் புத்தகத்தினால தான் நீங்கள் என்ன ஆகிட்டு இருக்கீங்க? கேடு கட்டு போய். ஆமாம் அது வர சொல்லிட்டாங்க, மையை வச்சுட்டு மேலே ஐலைனர் போலன்னா நீ எல்லாம் அழகு பண்ணி வச்சுக்கிறியா? குறைத்தான்ட்டாங்க. மையும் ஐலைனரும் தேவையா? ஐலைனர் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துருக்குறாங்க. கண்ணில் இருந்து தண்ணி வந்தால் கரையக்கூடாது இல்லை. இப்போ இவங்களை மற்றவங்களாம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க. நமக்கெல்லாம் கண்ணு இருந்தும் புரியும் இல்லைன்ட்டு. கடவுள் மை ஐலைனர்லாம் கண்டுபிடிச்சாரா? குத்தாரா? மை வைக்க சொன்னாரா? இதெல்லாம் அவ வச்சின்னு அவள் அழகாகிறான்னு சொன்னால் ஒத்துக்கு நீ யார் தப்பு? இது லிப்பு வேணுமா லிப்டிக்கு வேணுமாயா கிஸ் கொடுக்கறதுக்கு? என்ன பிரச்சனை? கடவுள் உனக்கு எதிரானவர். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.